எவ்ரிஒன் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காரமடையில் கண்ணாரபாளையத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு முறுக்கு கடை இருக்குங்க. திருச்சியில் பார்த்தீங்கன்னா மணப்பாறை வந்து முறுக்குக்கு ரொம்ப ஃபேமஸுங்க. நம்ம காரமடை சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா முறுக்கு கடைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு கடை இருக்குங்க. முறுக்கு வந்து காரமடையில் அடுத்ததாக ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். இங்கே வந்து முருக விலாஸுங்கிற ஒரு ஷாப் இருக்குது. இங்கே வந்து முறுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. ஸோ இந்த கடையில் என்னென்ன வகையான முறுக்குகள் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம். ஸோ வாங்க வியூவர்ஸ், காரமடையில் முருக விலாஸ் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ கைமுறுக்கு வந்து ஒரு அக்கா வந்து சுற்றிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்போம். அக்கா இது உங்கள் பேருங்க? ஜெயந்திங்க. அக்கா இந்த கைமுறுக்கு வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆகுங்க இது இப்போ சுற்றி எண்ணெயில் போடுறதுக்கு? 3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம் ஆகும். என்னென்ன இதில் ஆட் பண்ணுறீங்கக்கா? இதில் எள்ளு, சீரகம், பெசலாக போடணும்னு டால்டா போடுவாங்க. அப்புறம் கடையில் கொடுக்கணுன்னா ஆயில் ஊற்றி பிணைவாங்க. சரிங்க. இந்த தொழிலை வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? நாங்கள் 20 வருஷமாக இது பண்ணிகிட்ருக்கோம். இவங்க வந்து இவங்க அப்பா, இவங்க பையன் 3 தலைமுறையாக பண்ணிட்டு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா இந்த முறுக்கெல்லாம் போட்டுருக்காருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நான் உங்கள் பேருங்க? அழகர்சாமிங்க. அழகர்சாமி. இப்போ இந்த முறுக்கெல்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்க, இது எவ்வளோ நேரம் ஆகுங்க? ஜூடு வச்சு நல்லா பிழிஞ்சு விட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்துருங்க. 10 நிமிஷம் வந்துருங்க. நல்ல பொறுவரு கிடைக்குங்க. அதனால் இங்கே கோயிலுக்கு காரமடை கோயிலுக்கு வரவங்களாம் இங்கே காரமடை முறுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி இங்கே வந்து விரும்பி வாங்கிட்டு போவாங்க. ஆமாங்க. சரிங்கண்ணா. இந்த இப்போ நீங்கள் போட்டுட்ருக்கிற இந்த முறுக்கு பேர் என்னங்க? இது வேறு பட்டைங்க. பட்டர் முறுக்கு. என்னென்ன முறுக்கு வந்து நீங்கள் போடுவீங்க? நான் கை முறுக்கு, தட்டை ஆனியன் குச்சி, ஸ்டார் முறுக்கு, பட்டை முறுக்கு, தட்டை வடை போடுவோங்க. எல்லாம் போடுவோம். சரி. இங்கே ஃபேமஸான முறுக்கு வந்து நீங்கள் போடுறது வந்து என்ன முறுக்கு மக்கள் வாங்குறாங்க? கை முறுக்கு, பிடி முறுக்குங்க. அது ரெண்டு நல்லா இருக்குங்க பொறுவரு. சரிங்கண்ணா. ஓகே, நன்றி. இப்போ வந்து அவர் ஃப்ரெஷ்ஷாக வந்து முறுக்கு போட்டிருக்காருங்க. ஸோ அதில் ஒன்று எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து காரமடைக்கு வந்தீங்கன்னா முருக விலாஸ் கடை கண்ணாரபாளையத்தில் உள்ளே தான் நீங்கள் வரணும். இந்த கடைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த முறுக்கெல்லாம் நீங்கள் வாங்கி குழந்தைகளுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுங்க. ஸ்நாக்ஸாக அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறுக்கு வந்து ஒரு பேக்கிங் ஆகி வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து அதுவே வந்துட்டு ஒரு பேக் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிப்ஸ் வந்து பேக் ஆகிட்டு இருக்குங்க. தெரியுதுங்களா?
வியூவர்ஸ், இந்த மெஷினில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா கவரில் வந்து அதுவே பேக்கேஜ் ஆகி வருது. அவர்கிட்ட கேட்போம், சார் இப்போ என்ன மெஷர்மெண்ட்டில் இதை பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இப்போது 1/4 கிலோ, 1/2 கிலோ, 100 கிராம்ஸ் அப்படி வந்து எவ்வளோ வேணால் நம்ம செட் பண்ணலாம். நம்ம பண்ணுறது வந்து 100 கிராம்ஸும் 1/4 கிலோ மட்டும்தான் இதை செட் பண்ண முடியும். வேறு எதுலேயும் இது ஓட்ட முடியாது. அதனால் நாங்கள் மேக்ஸிமம் இது 2 ஐட்டம் தான் நாங்கள் இதில் பேக் பண்ணுறோம். சார் எப்படி ஒரு நீங்கள் கையில் பேக் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக பேக்கிங் ஈஸியாக ஆயிருங்களா? பேக்கிங் ஈஸியாக இருக்குங்கிறத விட வேறு எதுவுமே இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லைன்னு வைங்களேன். இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு அது எதுவுமே சான்சஸ் இருக்காது. மெஷினுங்கிற பேஸில் அதனால் வந்து அது சான்சஸ் கம்மி. முருகவிழா ஷாப்புடைய ஓனர் இருக்காருங்க, அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சார் உங்கள் பேருங்க சார்? பிரதீப். சார், இப்போ இந்த முருகவிழா ஷாப் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு கடையாக இருக்குது. இந்த கடை ஆரம்பித்து எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சுங்க? சார் இந்த கடை ஆரம்பித்து நியர்லி 27 இயர்ஸ் ஆச்சு. அப்பா ஸ்டார்ட் பண்ணார். ஓகே சார். இப்போ நான் பார்த்துட்ருக்கேன். சார், நம்ம கடையில் வந்து என்னென்ன வகையான முறுக்குகள், மிக்சர் வகைகள் என்னென்ன கொடுத்துட்ருக்கீங்க? சார் நம்ம கடையில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இருக்கிற ஐட்டம் வந்து கை முறுக்கு நல்லாயிருக்கும், தட்டை விட நல்லாயிருக்கும், ராகி தட்டை விட, பொடி முறுக்கில் நெய் பொடி முறுக்கு, பெப்பர் கை முறுக்கு, இதெல்லாம் நல்லாயிருக்கும். பேசிக்காக யூஸ்வலாக வந்துட்டு இங்கே வந்துட்டு அதுதான் மெயினாக போகிற ஐட்டம். ஏறத்தாழ இங்கே ஒரு 50 வெரைட்டிஸ் இருக்குது நம்மக்கிட்ட. மொத்தம் 50 வெரைட்டிஸ். ஸோ இது ஸ்வீட் சம்மந்தமாக ஏதாவது கொடுத்துட்ருக்கீங்களா? ஸ்வீட் வந்து இப்போ யூஸ்வலாக வந்துட்டு வெறும் நார்மல் பேஸ் ஸ்வீட்ஸ் தான் இருக்குது. இன்கேஸ் ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் வந்துட்டு ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் கொடுப்பீங்க. சார், இப்போ நம்ம கடையில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஆர்டர் வேணும், எங்களுக்கு முறுக்கு வகைகள், கார வகைகள்லாம் வேணும்னா நீங்கள் பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக பண்ணி தருவீங்க. ஸோ உங்களுக்கு குவாலிட்டி பெஸ்ட்டாகவும் ரேட் வந்து சீப்பாகவும் இருக்கும். சரிங்க சார், உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா வியூவர்ஸ் யாராவது உங்களை தொடர்பு கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களை காண்டாக்ட் நம்பர் கொஞ்சம் சொல்லிடுங்க சார். 790-484-2850, 90-428-59889. சார், லொக்கேஷன் வந்துட்டு நீங்களே கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஸோ வியூவர்ஸ் வந்துட்டு கோயிலுக்கோ இந்த சர்க்கிளில் விசிட் பண்ணி பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லொக்கேஷனை கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. லொக்கேஷன் வந்துட்டு காரமடையிலேருந்து ரங்கனார் கோயிலேருந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு 500 மீட்டர் தான் வரும். இப்போ வந்து மேம்பாலத்துலேருந்து இறங்கினோன்னே டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடில் வந்துட்டு 5th கடை நம்மளுது தான். முருகலாசன்னு பெரிய பில்டிங்காக இருக்கும், அந்த கடை நம்மளுக்கு. அந்த கடை ஆக்சிஸ் பேங்க் கிட்ட முருகலாசன் கேட்டிங்கன்னாவே காரமடையில் எல்லோரும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ரைஸஸில் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க சார்? சார் இப்போ பேசிக்காக ஆவரேஜாக இப்போ பார்த்தீங்கன்னா 100 ரூபீயில் இருக்குது. ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டே இருக்குது. இப்போ ரேட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே முடியறதில்ல. இப்போ போன வாரம் பார்த்திங்கன்னா ஒரு ரேட் இருந்துச்சு ஆயில், இப்போ ஒரு ரேட் இருக்குது. போன ஆஃப்டர் தீபாவளி பார்த்திங்கன்னா இப்போது ஏறத்தாழ ஒரு லிட்டருக்கு வந்து 24 ரூபா ஆயில் ஏறி இருக்குது. அதனால் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியறதில்ல. இப்போ வந்து கொஞ்சம் எச்சு போன தீபாவளிக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ரேட் எச்சாக இருக்குது. இன்னும் ஏறுங்கிறாங்க, அது எப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் ரேட் வந்து ஃபிக்ஸடு கிடையாது, சேஞ்ச் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ரேட் வந்து குவாலிட்டியிலையும் இதுலேயும் ரேட்லையும் எப்போவுமே காம்ப்ரமைசேஷன் கிடையாது. குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும், அதே டைமில் ரேட்டில் ஆடிபிளாக இருக்கும். ஓகே சார், உங்களுடைய சாஃப்ட் விரிவுடைஞ்சு நீங்கள் மேலும் மேலும் வளர எங்களுடைய சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி ப்ரோ. நன்றி. மற்றும் ஒரு ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.